ஷென்லாங் சுயஸ் மேக்ஸ் என்கிற டேங்கர் கப்பல் மும்பை துறைமுகத்துக்கு புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு வந்து சேர்ந்தது. மோடியும் ஜெய்சங்கரும் பேசியதை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க இந்திய கொடியேந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் அனுமதி வழங்கியது. இனி இந்தியாவில் எரிபொருள் தடையின்றி கிடைக்கும். இந்திய கப்பல்களுக்கு கிடைத்துள்ளது போன்ற அனுமதி வேற எந்த நாட்டு கப்பல்களுக்கும் கிடைக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவது போன்ற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சி ஆதரவு மீடியாக்கள் முயன்று வருகின்றன. உஷா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. ஒரு நல்ல செய்தி. ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த போரால் இந்தியாவில் பெட்ரோல், சமையல் எரிவாயு கிடைப்பதில் ஏற்பட்ட சுணக்கம் நேற்று முதல் குறையத் தொடங்கியுள்ளது. சவுதி அரேபியாவின் ராஸ் டனூரா துறைமுகத்திலிருந்து மார்ச் 3ஆம் தேதி கிளம்பிய 1,35,335 டன் கச்சா எண்ணெயை ஏற்றிய லைபீரிய நாட்டு கொடியுடன் கூடிய ஷென்லாங் சுயஸ் மேக்ஸ் என்கிற டேங்கர் கப்பல் மும்பை துறைமுகத்துக்கு புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு வந்து சேர்ந்தது. அந்த கப்பல் மார்ச் 8ஆம் தேதி ஈரானின் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதிக்கு வந்தது. அதன் பிறகு கப்பலின் AIS டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்டது. மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் டிரான்ஸ்பாண்டர் இயக்கப்பட்டது. குறுகிய ஜலசந்தி பகுதிகளில் ஒரு கப்பல் மற்றொரு கப்பல் மீது மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்காக AIS டிரான்ஸ்பாண்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இருந்த போதும் டிரான்ஸ்பாண்டர் அலைவரிசையை வைத்து கப்பலின் இருப்பிடத்தை ஈரான் கடற்படை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு. இதனை தவிர்ப்பதற்காக டிரான்ஸ்பாண்டர்களை அவ்வப்போது அனைத்தும் இயக்கியும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒரு வழியாக கடந்தது ஷென்லாங் சுயஸ் மேக்ஸ் கப்பல். போர் நெருக்கடி காலத்தில் ஈரானின் ஹோர்முஸை கடந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துள்ள முதல் எண்ணெய் கப்பல் இதுதான். இந்த கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ள 1.35 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கிழக்கு மும்பையின் மகுல் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தற்போது நிலவும் தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்து இயல்பு நிலை திரும்ப வழி ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியுடன் கடந்த புதன்கிழமை தொலைபேசி மூலம் பேசினார். மேலும் ஈரான் அதிபர் பெசஷ்கியானுடன் பிரதமர் மோடி நேற்று வியாழக்கிழமை இரவு தொலைபேசியில் பேசினார். இந்தியர்களின் பாதுகாப்பு, சரக்குகள் மற்றும் எரிசக்தியின் தங்கு தடையற்ற கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றை வலியுறுத்தி பேசியதாக மோடி எக்ஸ் பதிவிட்டிருக்கிறார். இவற்றை தொடர்ந்து ஈரான் நிலைப்பாட்டில் நேற்று முக்கிய மாற்றம் ஏற்பட்டது. மோடியும் ஜெய்சங்கரும் பேசியதை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க இந்திய கொடியேந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் அனுமதி வழங்கியது. இனி எரிபொருள் ஏற்றி வரும் கப்பல்கள் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வந்து சேரும். இதனால் இந்தியாவில் எரிபொருள் தடையின்றி கிடைக்கும். எப்போதுமே இந்தியாவுக்கும் ஷியா நாடான ஈரானுக்கும் இடையே நல்லிணக்கம் உண்டு. பலுச்சிஸ்தானை அடுத்து தென்கிழக்கு ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகத்தை மேம்படுத்தும் பணியில் இந்தியாதான் ஈடுபட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே 2024 கையெழுத்தானது. எனவே நமது தலைவர்களின் வேண்டுகோளை ஈரான் ஏற்றது. இந்திய கப்பல்களுக்கு கிடைத்துள்ளது போன்ற அனுமதி வேற எந்த நாட்டு கப்பல்களுக்கும் கிடைக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முன்னதாக ஈரானின் கடற்படை தளபதி அலிரேசா டான்சிரி அண்மையில் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல விரும்பும் கப்பல்கள் ஈரான் அனுமதியை பெற்றாக வேண்டும், இல்லையெனில் அவை ஈரானின் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் என்று எச்சரித்திருந்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் கலிஃபா துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் கண்ட்லா துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்த பிரஷியஸ் ஷிப்பிங் PCL என்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான மயூரி நாரி என்கிற பெயர் கொண்ட தாய்லாந்து சரக்கு கப்பல் மார்ச் 11ஆம் தேதி ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானது. அந்த தாக்குதலில் கப்பல் தீப்பற்றியது. 3 மாலுமிகள் உயிரிழந்தனர்.
அவர்களில் 2 இந்தியர்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்த 20 மாலுமிகளை ஓமன் கடற்படை மீட்டது. இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாயின. 178 மீட்டர் நீளமும் 30,000 டன் எடையும் கொண்ட அந்த கப்பலில் இருந்து அடர்த்தியான கரும்புகை எழுவதும், உயிர்காக்கும் படகுகள் ஆங்காங்கே அதன் அருகே மிதப்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்ட தகவலின்படி பெர்ஷிய வளைகுடா பகுதியில் தற்போது இந்திய கொடி ஏற்றப்பட்ட 28 கப்பல்கள் உள்ளன. அவற்றில் 24 கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மேற்கு பகுதியில் 677 இந்திய கப்பல் பணியாளர்களுடன் உள்ளன. 4 கப்பல்கள் அந்த ஜலசந்தியின் கிழக்கு பகுதியில் 101 இந்திய கப்பல் பணியாளர்களுடன் உள்ளன. அவர்களின் பாதுகாப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தனக்கு சொந்தமான ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. எனவே எண்ணெயையும் எரிவாயுவையும் ஏற்றி வரும் கப்பல்கள் மேற்கொண்டு நகர முடியாமல் கடற்பரப்பில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்றன. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடைப்பட்ட 33 முதல் 50 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்ட கடல் பாதையின் பெயர்தான் ஹோர்முஸ் ஜலசந்தி. இதன் வழியாக தினமும் 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. உலக அளவில் ஏற்றுமதியாகும் பெட்ரோல் மற்றும் எரிவாயுவில் 20% ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகவே பிற நாடுகளுக்கு செல்கின்றன. இந்தியாவுக்கு வந்து சேரும் பெட்ரோல் எரிவாயுவில் 45% ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகவே வருகின்றன. உலகின் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகமும், அதாவது LNG வர்த்தகமும் இதே வழியாகவே செல்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் போக்குவரத்து சிறிது தடைப்பட்டாலும் அதன் தாக்கம் உலக நிதி சந்தை தொடங்கி சாதாரண குடும்பங்கள் வரை இருக்கும். இவையெல்லாம் போதாதென்று இந்தியாவின் முக்கிய எரிவாயு விநியோகஸ்தரான கத்தார் நாடு இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்திவிட்டது. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதும் கத்தார் நாடு இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்தியதும் இந்தியாவை பாதிக்க தொடங்கியது. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை இந்திய கப்பல்கள் கடக்க தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. ஏற்கனவே ஒரு பெரிய கப்பலும் இந்தியா வந்து சேர்ந்துள்ளது. எனவே நிலைமை சீராக வழி ஏற்பட்டிருக்கிறது. இது மோடி எதிர்ப்பாளர்களுக்கு மகிழ்ச்சியை தராது என்றாலும் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே நேரம் நாம் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவது போன்ற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சி ஆதரவு மீடியாக்கள் முயன்று வருகின்றன. உஷார். கொரோனா காலத்திலும் இது போன்ற முயற்சி நடந்தது. ஆயினும் தோற்றது. இம்முறையும் அவர்கள் தோற்பார்கள், இது உறுதி. அதே நேரம் நிலைமையை சமாளிக்க ரஷ்யாவிடமிருந்தும் எண்ணெயை இறக்குமதி செய்ய வாய்ப்புண்டா? ஒரு அருமையான கொஸ்டின். ரொம்ப ரீசெண்டா ஜஸ்ட் ஒரு 1 or 2 days பேக் ட்ரம்புடன் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசினார். அது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல். அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியா எண்ணெய் எரிவாயுவை ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் நகர முடியாமல் திணறிக்கொண்டு நின்று கொண்டு இருக்கின்றன. அப்படி நகர்ந்தால் ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காகும். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பயந்து கத்தார் நாடு தன்னுடைய இயற்கை எரிவாயு உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. சோ அதனால இந்த கத்தார் நாட்டிலிருந்து சப்ளை ஆகக்கூடிய இயற்கை எரிவாயு எந்த நாட்டுக்கும் இப்ப கிடைக்கிறது இல்லை. அதனுடைய முக்கியமான ஒரு கஸ்டமர் யாரு அப்படின்னா இந்தியா. இப்ப இந்தியாவுக்கும் அது கிடைக்கல. இதே போல ஏராளமான நாடு. இதுல இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் நம்பியும் இந்த இயற்கை எரிவாயுவை நம்பியும் இருக்கக்கூடிய நாடுகள் வெறும் இந்தியா மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடு. இப்ப ஐரோப்பிய நாடுகள்கிட்ட ட்ரம்புக்கு ஒரு ஹெவியா பிரஷர் போய் கொண்டு இருக்கிறார். என்னன்னா, நீங்க போற இடத்துக்கு எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஹோர்முஸ் ஜலசந்தி பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி உங்களால அதை பார்த்துக் கொள்ள முடியாது அப்படின்னா நீங்க தேவையில்லாமல் இப்ப ரஷ்யாவிட்ட இருந்து யாரும் என்ன வாங்கக்கூடாது தடை விதித்து இருக்கிறீர்கள், அதையா லிஃப்ட் பண்ணுங்க.
ஏன்னா நாங்க நிலைமையை சமாளிச்சாகும். அப்பனா ரஷ்யாட்டேந்து நாங்கள் வாங்கிக் கொள்வதற்கான அனுமதியை நீங்கள் தர வேண்டும். இந்த போரால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை சீரடைகிற வரை தற்காலிகமா வேணும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயையும் எரிவாயுவும் இறக்குமதி செய்து கொள்ள எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்பிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்ப ட்ரம்ப் அதை தீவிரமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இப்ப ரஷ்யாட்டிருந்து எண்ணெயும் எரிவாயு வாங்கிக் கொள்ளலாம் என்று ட்ரம்பே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. பட் அதே நேரத்துல உக்ரைனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில ஐரோப்பிய நாடுகள் அவங்க அலற தொடங்கி இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரியான ஒரு உக்கிரமான சூழ்நிலையில ரஷ்யா மீதான தடையை அமெரிக்கா விலக்கி கொண்டு விட்டால் இப்ப ஏற்றுமதி, அதாவது எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ரஷ்யா நிறைய சம்பாதிக்க தொடங்கிவிடும். அந்த சம்பாத்தியத்தை அது உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தும். இது அங்கே இங்கேன்னு சுத்தி திரும்பவும் ரஷ்யா காலடியிலேயே விழுந்து ரஷ்யாவை என்கரேஜ் பண்ணதாக ஆகிவிடும். எனவே ரஷ்யாவுடைய எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீங்கள் நீக்க கூடாது, அதற்கு பதிலாக வேறு வழியை தேட வேண்டும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரஷ்யா மீதான தடையை ட்ரம்ப் தற்காலிகமாக வேணும் விலக்கிக் கொள்வார் போல தெரிகிறது. அதனால ரஷ்யாவிடமிருந்து முன்னை போலவே பெருமளவு எண்ணெயையும் அதன் பிறகு எரிவாயுவையும் இந்தியா இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த சில நாட்கள்ல நாட்டில் நிலவுகிற எண்ணெய் எரிவாயு தொடர்பான பதற்றம், பற்றாக்குறை எல்லாமே சரி செய்யப்படும், எல்லாமே நீங்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.